வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தையும் கன்னியாகுமரியும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் இருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும், அதோடு சேர்த்து சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய நிறுத்தங்களும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரயிலானது 22,622 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் கன்னியாகுமரியில் இருந்து நைட்டு 10-15 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலிக்கு அப்புறம் டைரெக்டாக விருதுநகர் தான். விருதுநகருக்கு அப்புறம் மதுரையில் இருந்து மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக மறுநாள் காலையில் 5:25 மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்றடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ராமேஸ்வரத்திலிருந்து ட்ரெயின் நம்பர் 22,621 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது நைட்டு 9:15க்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 4:25 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாகத்தான் இந்த ரயிலானது மானாமதுரையில் இருந்து அப்படியேவும் விருதுநகர் வந்துடலாம். ஆனால் மதுரை போய் சுற்றி வரக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால 2 ரயில்களாக செயல்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு ஒரு ரயிலாகவும், மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ரயிலாகவும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு வரவங்க நிச்சயமாக கன்னியாகுமரியை பார்க்கணும்னு நினைக்கிறதும், கன்னியாகுமரிக்கு வரவங்க நிச்சயமாக ராமேஸ்வரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறதும் இயற்கையான ஒன்று தான். அதனால் இந்த ரயிலானது தினசரி இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. சரி, இதற்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரயில் பெட்டிகள் மட்டும்தான் வேணும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலை வாரத்தில் 4 நாட்கள் இயக்குவதற்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. 3 நாட்களில் இருந்து ஆரம்பத்தில் லாங்காக ஓடிக்கிட்டு இருந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலை கூட 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆச்சு. இப்போ வாரம் முழுவதும் அந்த ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது. நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய இந்த ரயிலை வாரத்தில் 7 நாட்களும் இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இருந்து விருதுநகர் வரைக்கும் எந்த நிறுத்தமும் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கோவில்பட்டி மற்றும் சாத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா ஒன்று விருதுநகருக்கு வரணும், அப்படி இல்லைன்னா திருநெல்வேலிக்கு போகணும். ஸோ இந்த 2 நிறுத்தங்களையும் வழங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மையிலேயே இந்த ரயில் பயனுள்ள ரயிலாக இருக்கும். கோவில்பட்டி, சாத்தூர் பகுதி மக்களும் நிச்சயமாக ராமேஸ்வரத்திற்கு டைரெக்டாக செல்வதற்கு ஒரு வழி அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி கோவில்பட்டியில் நிறுத்துறதன் மூலமாக இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ட்ரெயினை பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா கோவில்பட்டியில் நிச்சயமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நம்ம சேனலோடு இணைந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.